பாட்டாளி மக்கள் கட்சியை போலவே மதிமுகவிலையும் தந்தை மகனுக்கு இடையிலான ஏற்பட்டுள்ள மோதல் அக்கட்சி தொண்டர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குது. மதிமுக விரைவில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி பாஜக கூட்டணியில இணைய போகுது, அதற்கான வேலைகளை துரை வைகோ செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டி வர்றாங்க. குறிப்பா மல்லை சத்யா இந்த விஷயத்த போட்டு உடைச்சிட்டாரு. மல்லை சத்யா என்ன சொன்னாருன்னா, துரை வைகோ எம்பி ஆனதுல இருந்து அவருக்கு மத்திய அமைச்சராக ஆசை வந்துருச்சு, அதனால பாஜக கூட தொடர்ச்சியா மறைமுக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காரு. அதனால விரைவில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அவர் பாஜக கூட்டணியில இணைவாரு. அவர் பாஜக கூட்டணியில இணைந்தா கண்டிப்பா அவருக்கு மத்திய இணை அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறதுக்கு பாஜகவும் தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக சொன்னாரு. துரை வைகோவை இந்த அளவுக்கு வளர்த்து எடுக்கிறதுக்கு தான் என் மேல துரோக பட்டத்தை வைகோ சுமத்தினாரு அப்படிங்கிற மாதிரி மல்லை சத்யா கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சாரு. ஆனா வைகோ என்ன பண்ணாருன்னா இதை மறுத்தார். மல்லை சத்யா சொல்றது தவறு. மதிமுகவுல எத்தனையோ பேர் வெளியில போயிருக்காங்க. ஆனா அது போனவங்க யாருமே பாத்தீங்கன்னா நானும் விமர்சிச்சது இல்ல, அவங்களும் விமர்சிச்சது இல்ல. எங்க இருந்தாலும் நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரிதான் நான் அவங்கள வாழ்த்திருக்கேன் ஒழிய, யாரும் என்னை மல்லை சத்யா அளவுக்கு யாருமே என்னை விமர்சிச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி வைகோ ஒரு புகாரை சொன்னாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வைகோவும் துரை வைக்கவும் ஆலோசனை பண்ண தகவல், அது மோதல்ல முடிஞ்சிருக்க தகவல் இன்னைக்கு வெளியா இருக்குது. என்னன்னா, திமுக கூட்டணியில தான் இருக்கணும், திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும், திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் சரியா இருக்கிற கட்சிகள் எல்லாமே அங்கீகாரம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த முறை மீண்டும் போட்டியிட்டு ஒரு 6 தொகுதிகளுக்கு மேல கேட்டு வாங்கி நம்ம போட்டியிட்டோம்னா மீண்டும் மதிமுகவை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா உருவாக்கிடலாம். ஆனா பாஜக கூட்டணிக்கு போனோம்னா கணிசமான தொகுதிகளை பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது. அப்படி இருக்கும்போது மதிமுக அதுலயும் கணிசமான தொகுதிகளை வெல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கலந்தரவும் சரியில்லை. அப்படிங்கிற போது நம்ம பாஜக கூட்டணிக்கு போறது ஒரு தவறான முடிவா இருக்கும். அதனால அந்த முயற்சி கைவிடு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் திமுக கூட்டணியில இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருக்கே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படிங்கிற அந்த விஷயத்த பல மேடைகள்லையும் நான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணிக்கு போனேன்னா அது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகும். அது மட்டும் இல்லாம கட்சியோட எதிர்காலம் சீரழிஞ்சு போயிடும். ஏன்னா மல்லை சத்யா இப்ப இந்த விஷயத்த தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை மெய்ப்பிக்கிற வகையில நம்ம நடந்துக்கிற கூடாது அப்படிங்கிற மாதிரி வைகோ சொல்லியிருக்காரு. ஆனா துரை வைகோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல பாஜக கூட்டணியில் இருந்தோம்னா சில விஷயங்களை நம்ம சாதிச்சுக்கலாம், சில வழக்குகள் இருக்குது, அதை சரி பண்ணிக்கலாம், பாஜக கூட்டணிக்கு போனா மட்டும்தான் நம்மளுக்கு இதா இருக்கும். அடுத்த முறை தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணி தான் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்து கணிப்புகள் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பாஜக கூட்டணியில் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இங்க நம்மளுக்கு ஒரு கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற முடியலனாலும் இப்ப திருச்சி தொகுதி எம்பியா இருக்கிறனால எனக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி துரை வைகோ பேசியிருக்காரு. இதனால நீயா நானா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதா ஒரு தகவல். அதனால இப்ப வைகோ என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் நினைச்சா உன்னை கட்சியில இருந்து தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி துரை வைகோ மிரட்டல் வச்சிருக்காரு. துரை வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னா, பாமகவுல அன்புமணி என்ன சொன்னாரோ அதே கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு நிர்வாகிகள் எல்லாருமே எனக்கு தான் ஆதரவா இருக்காங்க, ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி என்னைய கட்சியில சேர்க்கறதுக்கு நீங்க ரகசிய வாக்கெடுப்பு எடுத்த போது கூட 106 பேர்ல 104 பேர் எனக்கு ஆதரவா தான் வாக்களிச்சாங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது என்னை நீங்க கட்சியில நீக்கினா இந்த நிர்வாகிகள் சும்மா இருப்பாங்களா? எல்லாருமே எனக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால நீங்க அவ்வளவு சீக்கிரம்லாம் கட்சியை விட்டு நீக்க முடியாது. இன்னைக்கு வரை நாங்க உங்களால மல்லை சத்யாவை கூட நீக்க முடியல, அப்புறம் எப்படி என்னை நீக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி துரை வைகோ வைகோ கிட்ட பேசியிருக்காரு. இதுனால அப்செட்ல வைகோ இருக்கிறாரா சொல்லப்படுது. இந்த மோதல் நாளுக்கு நாள் அதிகரிக்கலாம். தேர்தல் நெருங்கும் நேரத்துல இந்த மோதல் வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஏன்னா வைகோ திமுக கூட்டணியிலே நீடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்கக்கூடிய சூழ்நிலை துரை வைகோவுக்கு அந்த மத்திய அமைச்சர் பதவி மேல ஆசை வந்திருக்குது. அதனால அவர் பாஜக கூட்டணியில விரைவில் இணைவார் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அந்த தேர்தல் நெருங்கும் நேரத்துலதான் இது தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போதுதான் இந்த மோதல் வெளிச்சத்துக்கு வரும். அது வரைக்கும் 2 பேரும் கொஞ்சம் பேசி ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.